சுதர்சன், இன்று என்ன தலைப்பில் பேசப் போகிறீர்கள்? என் இனியவர்களுக்கு என் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்று நான் பார்க்க போகும் தலைப்பு, உலகையே படைத்த இறைவன் தன் கையால் அணிலுக்கு அடையாளம் கொடுத்த வரலாறை இன்று பார்க்கலாம். அணிலுக்கு அடையாளம் கொடுத்த வரலாற்றை பார்க்க போகிறீர்களோ? இப்பொழுது பார்க்கலாம். ராமன் சீதா தேவியை மீட்பதற்காக இலங்கைக்கு பாலம் கட்டி கொண்டிருந்தார். அப்பொழுது வானவர்கள் அனைத்தும் பெரிய மலையை பேத்துக் கொண்டு வந்து பாலம் கட்டி கொண்டிருந்தார். இதை கண்ட அணில், நாமளும் ராமனுக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்று எண்ணி கடலில் நீராடி மண்ணில் பிறந்த அந்த மண்ணை எடுத்துக்கொண்டு வந்து அந்த பாறைகளின் இடையே உள்ள சந்துகளில் அந்த மண்ணை போட்டதாம். இதை கண்ட வானவர்கள், நாங்கள் பெரிய மலையை பேத்துக் கொண்டு வருகிறோம், நீ போடும் சிறிதளவு மண்ணால் இந்த பாலம் முழுமை அடைந்து விடுமா என்று சொன்னி கேள்வி எழுப்புகிறார். இதை கண்ட அணில் அழுது கொண்டு ஓரமாக அமர்ந்து அழுது கொண்டு வந்தது. இதை கண்ட ராமன் அணிலை தன் உள்ளம் கையால் தாங்கி எடுத்துக்கொண்டு வந்து வானரர்களிடம், நீங்கள் பெரிய மலையை பேத்துக் கொண்டு எடுத்து வந்தாலும் இந்த பாறைகளுக்கு இடையே உள்ள சந்துகள் இந்த பாலத்தை முழுமை அடையவிடால், இந்த அணில் போடும் மண்ணால் தான் இந்த பாலம் முழுமை அடைகிறது என்று சொன்னார். ஆனால் வானர்கள் அகம்பாவத்தை விட்டு அணிலிடம் தங்களை மன்னிக்கும்படி என்று கேட்டார். அதன் பிறகு ராமர் அணிலுக்கு நன்றி சொல்லும் விதமாக தனது 3 விரல்களால் அணிலின் முதுகில் தேய்த்து விட்டார். அதுவே பிற்காலத்தில் நாமம் போட்டுபடியாக மாறியது. கடவுளுக்கு தேவை பணமோ காசோ இல்லை, உண்மையான அன்பு. அதுவே காலத்தில் உள்ள அணில்கள் காட்டும். மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்ள தமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ள